ஏன்னா பட்டா கிடைக்கிறதுலையும் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு எளிதாக கிடைக்குது. மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சென்னையை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏரிகள் இருந்தது, எத்தனை நீர்நிலைகள் இருந்தது, ஆறுகள் எத்தனை ஓடியது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 1100 ஏரிகள் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. இங்க நீர்நிலைகள் அப்படின்னாவே வெறும் ஆறு ஏரி மட்டும் இல்லாம பாக்கம்னு சொன்னாலும் தாங்கல்னு சொன்னாலும் அது ஏரி தான். இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கம் அப்படிங்கிற பேர்லயோ ஏரிங்கிற பேர்லயோ தாங்கல் அப்படிங்கிற பேர்லயோ எந்தெந்த ஊர்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீர்நிலை பகுதிகள் தான். அதான் இப்போ சொல்றோம்ல 1100 நீர்நிலைகள் இருந்த இடம் இப்போது 30ஆக சுருங்கி நிற்கிது. அப்போ எல்லாமே சென்னையை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு இடம் தான். அதை எப்படி சரி செய்ய முடியும்? இங்க இருக்கக்கூடிய இங்க தெரியக்கூடிய 2 ஆறுகள் 3 ஆறுகளை மட்டுமே ஒரு நீர்நிலை பகுதியாகவும் இதற்கு முன்பு ஆக்கிரமிப்புகள்ல கட்டப்பட்டதெல்லாம் வந்து ஏற்றுக்கப்படுதா, நீதிமன்றமும் அதை ஏற்றுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சென்னை நீதிமன்றமா இருக்கட்டும், மதுரை கிளை நீதிமன்றமா இருக்கட்டும், அதுவும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் சில பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசு நீதிமன்றம் எல்லா இடத்துலையுமே ஆக்கிரமிப்புகள் இருக்கும்போது இங்க ஏழை எளிய மக்கள் மட்டும் ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் செயல் திட்டத்தை அறிவிச்சாங்க. செயல் திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு செயல் திட்டம் வந்து வளர்ச்சி பரவலாக்கம் அப்படிங்கிறது, துணை தலைநகரங்களை உருவாக்குறது அப்படிங்கிறது. அதுதான் வந்து சரியான ஒரு தீர்வா இருக்கும்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சென்னையை நோக்கியே நகரும் போதுதான் அங்க இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் பெருகுது, இந்த அளவுக்கான கட்டிடங்கள், இந்த அளவுக்கான குடியிருப்புகள் வருது. சென்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தீபாவளி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க உண்மையாக அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடிகள் யாரு, எத்தனை மக்கள் வந்து உண்மையாவே சென்னை மக்கள் அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பி வருவாங்க. சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொந்த ஊர்களுக்கு திரும்புவாங்க. அதே மாதிரி வேற மாநிலங்களிலிருந்து வந்தவர்களும் அவங்க சொந்த மாநிலத்துக்கு போவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம், கல்வி தான் முக்கியமான விஷயம், மருத்துவம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ அதை பரவலாக்கணும். சென்னை மட்டும் இல்லாமல் மதுரை, கோயம்புத்தூர், அதே மாதிரி திருச்சியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், அப்படி இங்க துணை நகரங்களை உருவாக்கி அங்க வந்து வளர்ச்சியை கொண்டு போனாதான் சரியான தீர்வா இருக்கும். இதை வந்து தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து வைக்குது. ஆனா இதை அரசு அதிகாரிகள் இப்ப செய்யக்கூடிய திமுக அரசு செய்யுமானா அது செய்யாது. இப்ப இருக்க பட்ஜெட்ல வந்து எப்படி அறிவிப்போம், அதுல எப்படி கமிஷன் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இங்க தொடர்ந்து இருக்குன்னு பார்க்க முடியுது. அப்ப சரியான செயல் திட்டம் இல்லாம மக்களை வந்து வெள்ளத்திலையும் அதே மாதிரி கோடை காலங்களில் தண்ணீர் இல்லாம தண்ணீருக்கும் தவிக்க வைக்கக்கூடிய அரசா இருக்கு. ஒரு 40 ஆண்டுகள் வாழ்ந்த பகுதியை, ஒரு வாழ்ந்த பகுதியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறதும், சிறுக சிறுக பணத்தை சேர்த்து கட்டிய வீடை வந்து இடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு வாழ்றதும் மக்களுக்கான ஒரு மனநிலையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கல்வியும் வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது சரியாக செய்யறதில்ல திமுக ஆட்சி காலமா இருந்தாலும் அதிமுக ஆட்சி காலமா இருந்தாலும் சரி. இங்க பாதிக்கப்படக்கூடிய பூர்வகுடி மக்கள் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம். மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசுவோம். இங்க அரசியல் ரீதியான இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுவோம்.